உயிரினும் மேலான உழவர் உறவுகளாம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள், உழவர் போராளிகள், அணிகளினுடைய மாநில நிர்வாகிகள், அனைத்து நிர்வாகிகளுக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில குழுவின் சார்பில் ஒரு விரிவான மாநாட்டுக்கான ஆலோசனை வழிகாட்டுதல் வழங்கப்பட இருக்கிறது. அன்பிற்குரிய உழவர் உறவுகளே, வருகிற டிசம்பர் 28 அன்று நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளை, நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமைகளை, நம்மை திட்டமிட்டு கடனாளியாக்கிய மத்திய மாநில அரசுகளை கேள்வி கேட்டு நடக்க இருக்கக்கூடிய அந்த உரிமை மீட்பு கடன் விடுதலை மாநாட்டை மிக பெரிய அளவிலே விவசாயிகள் மத்தியிலே கொண்டு சென்று அதிக அளவிலே விவசாயிகளை திரட்டி கோரிக்கைகளை வென்று கொடுக்க வேண்டிய இடத்திலே இன்றைக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மட்டும்தான் இருக்கிறது. அதற்கான பணிகளை நாம் எவ்வாறு செய்வது, எவ்வாறு ஒருங்கிணைப்பது அப்படின்னா, முதல்ல இந்த மாநாட்டுக்கான பெயர் முக்கியம். அதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது விவசாயிகள் உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாடு. உரிமை மீட்புனா என்ன, கடன் விடுதலைன்னு என்ன? உரிமை மீட்புனா நாம் என்னென்ன கோரிக்கைகளை இதுல முன் வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு இன்னைக்கு மாநில அரசுகள் ஒதுக்கக்கூடிய தொகை வருஷத்துக்கு 45,000 கோடி ரூபாய்க்கு மேல இருந்தாலும் நமக்கு எதுவும் சேர்றது இல்லை. நம்மளுக்கு சேர்றது என்ன? முளைக்காத விதை, மண்ணை கலந்து கலப்பட உரம், எல்லாமே ஊழல் பொருட்களா சேருது. கேட்டா அதுக்கு பேரு மானிய திட்டம்ங்கிறாங்க. அப்ப அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் பயன்பெறுவதற்கு அந்த திட்டங்களை உருவாக்கி கொண்டு நம்ம பேர்ல காசை ஒதுக்கிட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் நாம் இன்னைக்கு இறந்து கொண்டிருக்கிறோம், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆக யோசிச்சு பாருங்க, நமக்குன்னு ஒதுக்குறதாக நமக்கு வரணும்ல, ஏன் வரல? தெலுங்கானாவில் ஏக்கருக்கு 17,000 வருஷம் கொடுக்குறாங்களே, அப்ப ஏன் தமிழ்நாட்டில் கொடுக்கல? தெலுங்கானாவில் வருஷத்துக்கு 22,000 கோடி தான் வேளாண் பட்ஜெட். ஆனா தமிழ்நாட்டுல 45,000 கோடிக்கு மேல 30,000 கோடிகள் மானிய திட்டங்களுக்காக மட்டுமே ஒதுக்கப்படுது. அப்ப இந்த மானிய திட்டங்கள் அவர்களுக்கு பயனளிப்பதற்கு பதிலாக நம்ம பணம் நமக்கு பயனளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் உற்பத்தி மானியத்தை ஆண்டுதோறும் வழங்கி விடுங்கள். எங்க பணத்தை புரிச்சு எங்க வங்கி கணக்குக்கு போட்டுருங்க. உங்க ஊழல் பொருள் வேண்டாம், மானிய பொருள் வேண்டாம். எங்களுக்கு தேவையான தரமான விதை, உரம், மருந்து இதனை நாங்களே வாங்கிக் கொள்கிறோம். நீங்க ஏன் கொண்டு கலப்பட பொருளை, ஊழல் பொருளை, தரமில்லாத பொருளை நீங்க திணிக்கிறீங்க எங்க மீது? திணிச்சுட்டு நீங்க திருடி வாழ்றீங்க. ஆக நாம் இன்றைக்கு நமக்கான ஒதுக்குற தொகைகளை முதல் நமக்குன்னு பெற்றாகணும். ரெண்டாவது அதிகமானது கூடுதலா கேட்டு பெறுவோம். ஆக அந்த உற்பத்தி மானியம் ஏக்கருக்கு 30,000 ஆண்டுதோறும் விவசாயிகள் வங்கி கணக்குல வரவு வைக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை மிக முக்கியமானது. இரண்டாவது, இனாம் நில உரிமை மீட்பு. இந்தியா முழுவதும் இனாம் நிலங்களை உழுது கொண்டிருந்த மக்களுக்கு, குடியிருந்து கொண்டிருந்த மக்களுக்கு நிலச்சீரத்தின் அடிப்படையில, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டியின் அடிப்படையில பட்டா போட்டு கொடுத்தாச்சு, நில உரிமையை கொடுத்தாச்சு, சட்டம் போட்டு கொடுத்தாச்சு. ஆனா தமிழ்நாட்டுல சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி பட்டா கொடுத்ததை செல்லாதுங்கிறாங்க, நிபந்தனை பட்டா செல்லாதுங்கிறாங்க. அன்னைக்கு விடுபட்டவங்களுக்கு இன்னைக்கு முடியாது, நீ வெளியேறுங்கிறாங்க. இனாம் நிலங்கள் என்பவை மக்களுக்கு சொந்தமானவை. அந்த உரிமையை அங்கீகரிக்க வேண்டியதுதான் அரசினுடைய கடமை. அதற்காகத்தான் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் சட்டங்கள் இயற்றப்பட்டது. விடுபட்டவனுக்குள்ள மீண்டும் இயற்றப்பட்டு பட்டாவை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல இது வக்ஃபாரி நிலம், இது இனாம் நிலம் புடுங்குற வேலை நடந்துட்டு இருக்குது. சுதந்திர இந்தியாவுல மன்னர்கள் ஆட்சி காலத்துல, வெள்ளையர்கள் ஆட்சி காலத்துல, இன்னைக்கு நடக்கிற ஜனநாயக ஆட்சி காலத்துல, நாடு சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் இது போன்ற ஒரு 13 லட்சம் ஏக்கரை ஒட்டுமொத்தமாக ஒரு அரசே இந்த மாதிரி நில அபகரிப்பு செய்து எங்குமே நடந்ததில்லை. ஆக இனாம் நில உரிமையை மீட்க வேண்டும், உற்பத்தி மானியத்தை நம்ம வங்கி கணக்குல பெற வேண்டும். அடுத்ததாக, இந்த மத்திய மாநில அரசுடைய கொள்கைகளால் தான் நாம் கடனாளியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அரசு உற்பத்தி செய்ய சொல்லுது, பல்வேறு ஊழல் மானியங்களை கொடுத்து அவனை தேடிக்கிறான், அவனே சாப்பிட்டுக்கிறான். கடைசியில உற்பத்தி சந்தை கொண்டு போனா அரசு கொள்முதல் பண்ண மாட்டேங்குது, விலை எடுப்பு உட்பட்டு ஓடிடுது. இப்ப பாத்தீங்களா, நெல்லை விளைவிச்சு வச்சோம், விளைஞ்சு வந்தது, கொள்முதல் பண்ணாங்களா? மழையில் விளைஞ்சது, வீணாச்சு. அதுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களா? எதுவுமே இல்லை. விவசாயிகளுக்கு எவ்வளவு நஷ்டம். வருஷத்துக்கு 500 விவசாயிகள் தமிழ்நாட்டில் தற்கொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்துல நம்மளை உற்பத்தி செய்யக்கூடிய அரசாங்கம் தான் நம்மளுக்கு விலை கொடுக்க வேண்டும். விலை கொடுக்காமல் நம்மளுக்கு கடன் ஏற்பட்டதுன்னா அந்த கடனை மத்திய மாநில அரசுகள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக மாநில அரசு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சட்டமன்ற தேர்தலில் கடந்த முறை கடன் தள்ளுபடி கொடுத்தாங்க, கூட்டுறவு தள்ளுபடி. ஆனால் இந்த முறை
விவசாயிகளுடைய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். கோழிப்பண்ணை கடன் உட்பட நம்முடைய இயந்திர கடன்கள், மத்திய வங்கிகள்ல வாங்கியிருக்கிற கடன், மாநில தொடக்க கூட்டுறவு வங்கிகள பயிர் கடன், கூட்டுறவு சங்கத்துல வாங்கியிருக்கிற குறுகிய கால கடன், நீண்ட கால கடன், மத்திய கால கடன், எல்லா கடனையும் ஒரு முறை எங்களுக்கு தள்ளுபடி செய்ய வேண்டும். ஏனென்று கேட்டால் எங்களுக்கு கடனானதே இந்த அரசுடைய கொள்கைகளால் தான். அப்ப எங்களுக்கு கடனை இந்த அரசு தான் தீர்க்க வேண்டும் என்பதைத்தான் நம்ம கோரிக்கையா வைக்கிறோம், முழக்க வைக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே வருகிற சட்டமன்றத்தில் வர இருக்கிறது, நாம் அனைவரும் ஒன்று கூடி மிகப்பெரிய விவசாயிகளாக திரண்டு நின்று அரசியல், ஜாதி, மதம், கட்சிகளை கடந்து கேட்கும் போது நமக்கு மிகப்பெரிய அளவுல விவசாயிகள் திரளுவார்கள். இந்த கோரிக்கைகளை எடுத்து செல்ல முடியும், விவசாயிகளுக்கு கோரிக்கைகளை வெல்ல முடியும். எனவே இந்த நேரத்தில் நாம் இந்த மாநாட்டை நடத்துவது பொருத்தமானது, தேவையானது, அவசியமானது. சரி, இந்த மாநாட்டுக்கு நம்ம 10 கோரிக்கைகள் வச்சிருக்கிறோம். மிக முக்கியமான 3 கோரிக்கைகள் வச்சிருக்கோம். இன்னும் 7 கோரிக்கைகள் உங்களுக்கு இருக்குதா தெளிவா நான் பின்னாடி விளக்குறேன். அடுத்த மாநாட்டுக்கு எப்படி பணி செய்யறது, எப்படி வேலை செய்யறது? ஒரு மாநாட்டு பணி என்பது முதல்ல எப்படி தொடங்கணும்னா, மாவட்ட ஆலோசனை கூட்டங்களை நடத்தணும். ஆலோசனை கூட்டங்களுக்கு அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாரையும் வர சொல்லி கூட்டத்தை போட்டு, அதுக்கு 7 கோரிக்கைகள் மாநில கோரிக்கைகள் வச்சிருக்கிறோம், 3 கோரிக்கைகள் மாவட்ட கோரிக்கைகள் வச்சிருக்கிறோம். அப்ப அந்த 3 மாவட்ட கோரிக்கைகள் எதெல்லாம் போடணும்னு தீர்மானிச்சு, அந்த ஒரு அழைப்புதல், மாநாட்டுக்கான அழைப்புதலை தயாரிச்சு அதை அச்சிட்டு ஒரு 5000 அடிச்சு கையில வச்சுக்கிட்டு அதை ஒன்றிய வாரி எவ்வளவு வேணுங்கிறத பிரிச்சு கொடுக்கணும். அப்ப அந்த அச்சிட்டு கையில வச்சுட்டு மாநில தலைமை குழுல இருந்து நீங்க நன்கொடை ரசீது கேட்டுப்பட்டுக்கணும். ஏன்னா ஒரு மாநாடு என்பது நிதி இல்லாமல் நடக்கவே முடியாது. இது நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் கிடையாது. பெரிய அளவில் விவசாயிகளை திரட்டுறதுக்கான 1 லட்சம் விவசாயிகளை திரட்ட வேண்டும் இலக்கோடு வேலை செய்யறோம். அப்ப திரட்டும் போது நம்மளுக்கு குறைஞ்சபட்ச மாநாடு செலவு 1 கோடி ரூபாய்க்கு மேல, 1 லட்சம் பேர் திரட்டும் 1 கோடி ரூபாய்க்கு மேல போய் நிற்கும். அப்ப அந்த மாதிரி நம்ம விவசாயிகளை திரட்டுவதற்கான ஏற்பாடு செய்யும் போது அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியும் நம்மளுக்கு நன்கொடை கொடுக்கணும். ஏன்னா நாம ஊழல் பண்றவங்க நிதி வாங்க மாட்டோம், கனிமல கொள்ளையிட்ட நிதி வாங்க மாட்டோம், சுற்றுச்சூழல் கிடைக்கிற நிதி வாங்க மாட்டோம். நாம விவசாயிகளுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள் எல்லாத்திட்டையும் மட்டும் நம்ம நிதி வசூல் பண்ண போறோம், விவசாயிட்ட வசூல் பண்ண போறோம். விவசாயிகளுக்காக விவசாயிகிட்ட பங்களிப்பு செய்யணும். ஏன்னா மற்றவங்க யாரும் இதுக்கெல்லாம் பங்களிப்பு செய்ய மாட்டாங்க. அங்க நமக்கான கோரிக்கைக்கு நாம் தான் பங்களிப்பு செய்யணும். விவசாயிடம் எடுத்து சொல்லி சிறு குறு நிறுவனங்களிடம் அன்பை ஆதரவாக கேட்டு நன்கொடை வசூலிச்சு அதற்கு முறை அவங்களுக்கு நன்கொடை ரசீது கொடுத்து அதையெல்லாம் கணக்கு வழக்கு கொண்டு மிகச்சிறப்பா மிக தெளிவா செய்யணும். இந்த நன்கொடை வசூலிக்கு போகும்போதே பாத்தீங்கன்னா குழுவாக செல்ல வேண்டும், தனியா தயவு செஞ்சு போயிடாதீங்க. 10 பேர் போங்க, எல்லா நிர்வாகிகளையும் கூட்டிட்டு போங்க, வாய்ப்புகளை நிர்வாகிகளையும் கூட்டிட்டு போய் அணுகி கேட்கும் போது 1000 ரூபாய் நம்மளுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துல வண்டி வாகனங்கள் ஏற்பாடு செய்யணும், பள்ளிகள் கல்லூரிகள்ல பேசுங்க, நிறுவனங்கள்கிட்ட பேசுங்க, வாகனங்கள் கிடைச்சா டீசல் செலவு மட்டும் போட்டுட்டு வாகனத்தை எடுத்துட்டு வாங்க. இல்லாட்டி விவசாயிகளே ஆளுக்கு 1000 ரூபாய் புக் பண்ண சொல்லுங்க. ஏன்னா கடன் தள்ளுபடி மாநாடு, கடனுக்கு தள்ளுபடி கேட்கிற எல்லா விவசாயிகளும் 40,000, 50,000, 1 லட்சம், 1 லட்சம் கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்துல ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் போட்டு வண்டி வாகனத்தை அதே கிராமத்துல எடுத்தோம்னா இன்னும் சிறப்பு. ஏன்னா நீங்க வண்டி வாகனத்தை வச்சு திரட்ட முடியாத கூட்டம் நம்ம மாநாட்டுக்கு வராது. எல்லாம் செய்தி பார்ப்பாங்க, சந்தோஷம், நல்ல குறிக்க நல்லா நடக்குது, ஆமா அப்ப போகணும் பார்ப்பாங்க, அந்த நேரத்துக்கு போக மாட்டாங்க. ஆனா அதே ஒரு வண்டி ஏற்பட வண்டி நிறுத்தி இருந்தீங்கன்னா 25 பேர் வண்டிக்கு 25 பேர் பணம் கொடுத்தாங்கன்னா 25 பேர் கண்டிப்பா வந்துருவாங்க. கடைசியில் 1-2 தவறு கூட இன்னொரு ஆள் நம்ம பிடிச்சி கூட்டிட்டு வந்துட முடியும். ஆக வண்டிகள் வாகனங்களில் ஆள் திரட்டினால் மட்டும்தான் மிக பெருவில் கூட்டம் சேர்க்க முடியும். சும்மா நோட்டீஸ் கொண்டே கொடுத்துட்டு சுவர்மலம் எழுதிட்டு எல்லாம் நடக்காது. ஆக கூட்டம் திரட்டினால் மட்டும்தான் மிகப்பெரிய திரட்சி வரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு மாநாட்டுக்கு விளம்பரம் அவசியம், அழைப்புதல் அவசியம், நிதி அவசியங்கிற மாதிரி விளம்பரம் அவசியம். அது என்ன பண்ணணும், முதல்ல நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப் உலகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், பேஸ்புக் உலகத்துல கோத்துக்கிறோம், இன்ஸ்டாகிராம் உலகத்துல கோந்துருக்கோம், சமூக ஊடகத்துல இருக்கிறோம், நம்ம கையிலேயே போன் இருக்குது, நாமளே மாநாடு செய்தி உலகம் பெற கொண்டு சேர்க்க முடியும். ஆக உங்க போன்ல 2000 பேர் கான்டாக்ட்ல இருக்காங்களா, பதிவு பண்ணி வச்சிருக்கீங்களா, 3000 பேர் வச்சிருக்கீங்களா, 1000 பேர் வச்சிருக்கீங்களா, எல்லாருக்கும் தினசரி செய்தி, மாநாடு சம்பந்தப்பட்ட செய்திகள் நீங்க எல்லாருக்கும் எடுத்து அனுப்புங்க. உங்க நண்பர்கள், உறவுகள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த மாநாட்டு செய்தி நீங்க அனுப்பணும். மாநாட்டோட நோக்கத்தை நீங்க தெளிவுபடுத்தணும். ஆக மாநாட்டுக்காக நாம் வெளியிடக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகள் நிறைய வரும், ரீல்ஸ் எல்லாம் வெளியிடுவோம், அது எல்லாருக்கும் அனுப்புங்க. ஏன்னா இந்த காணொலி என்பது எப்படி மாநாட்டுக்கு சங்கமும் நிர்வாகிகளும் தயாராகும் என்பதற்கான காணொலி. இதை நீங்க அனுப்ப வேண்டியதில்லை, இது நீங்க எப்படி வேலை செய்யணும் என்பதற்கான மாநில குழுவினுடைய வழிகாட்டுதலுக்கான காணொலி. ஆனா இனிமேல் போடுற காணொலியில போற ஒவ்வொருத்தருக்கு அனுப்புறதுக்கு ஏற்படும். ஏன்னா ஒவ்வொரு நிர்வாகியும் ஒரு ஐடி விங்கா, ஒரு தகவல் தொழில் பணியாக செயல்பட வேண்டும். ஒவ்வொரு நிர்வாகியும் குறைஞ்சபட்சம் ஒரு சுவர் விளம்பரம் எழுதணும். நீங்க மாநாட்டுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 2 மாசம் இருக்குது. இந்த 2 மாச காலத்துல ஒவ்வொரு நிர்வாகியும் குறைஞ்சபட்சம் ஒரு சுவர் விளம்பரம், வாய்ப்பு இருந்து 2-3 எழுதுங்க. அவங்க நிர்வாகிகளோட பேரை போட்டு எழுதுங்க, இல்ல ஒன்றியத்தின் சார்பில் மாவட்ட சார்பில் பொதுவா செய்யறதுனால பொதுவா போட்டு எழுதுங்க. அப்படி நீங்க சுவர் விளம்பரம் எழுதும்போது 2 மாசம் அந்த சுவர் விளம்பரம் எழுக்கும். நகரத்துல, மத்தியில, நிழல் கொடையில, அரசு சுவர்கள்ல, அதே மாதிரி
கிராமங்கள்ல முக்கியமான இடங்கள்ல சந்தையில் குடும்ப இடங்கள்ல நீங்க இந்த சுவர் விளம்பரம் எழுதும் போது மிகப்பெரிய அளவுல ஏன்னா ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது மாநாட்டு செய்தி பண்ணி மக்கள் மத்தியில பதியும், விவசாயிகள் மத்தியில பதியும். அந்த சுவர் விளம்பரம் எப்படிங்கிற மாடலும் உங்களுக்கு நாங்க ஏற்கனவே போட்டிருக்கோம், இன்னொரு முறை போடுறோம். ஒவ்வொரு நிர்வாகியும் குறைஞ்சபட்சம் ஒரு சுவர் விளம்பரம் முடிஞ்ச வரைக்கும் 4-5 எழுதுங்க. அந்த சுவர் விளம்பரத்துக்கு பாத்தீங்கன்னா மாவட்டத்தின் சார்பில் ஒருத்தரை பேசிட்டு அவர் எழுத சொல்லுங்க. ஒரு சதுரடிக்கு 4,000 ரூபாயிலிருந்து 6 ரூபாய் வரைக்கும் வாங்கி தமிழ் ஒரு எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சுவர் விளம்பரத்தை செய்யறது, அழைப்புதல் தயாரிக்கிறது, நன்கொடை சேகரிக்கிறது, அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா வாகன ஏற்பாடு செஞ்சு கூட்டத்தை திரட்டிட்டு வர்றது, இந்த மாதிரியான ஏற்பாடுகள்ல நாம மிகச்சிறப்பாக தெளிவாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அடுத்தது இன்னும் எப்படி இந்த மாநாட்டுக்கு போறோம்னா, நாமும் கிராமமாக செல்ல வேண்டும். கிராமமா செல்றதுக்கு என்ன பண்றது? ஒரு மாவட்ட குழு இருக்குது, மாவட்ட அவைத் தலைவர் இருப்பாங்க, செயலாளர் இருப்பாங்க, அமைப்பு செயலர் இருப்பாங்க, பொருளாளர், துணை செயலாளர் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு 10 பேர் நிர்வாகிகள் குறைஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு நிர்வாகியும் அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் எல்லாரையும் உட்கார வச்சு பேசி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கு பொறுப்பாக்குங்க. இல்லாட்டி 10 பஞ்சாயத்துக்கு 15 பஞ்சாயத்துக்கு பொறுப்பாக்குங்க. அந்த 10 பஞ்சாயத்துல 15 பஞ்சாயத்துல அவங்களுக்கு பொறுப்பாக்குன ஏரியா எவ்வளவு ஒரு ஒன்றியமோ இல்ல அதுல பாதி அவங்களுக்கு கொடுத்து இந்த பகுதிகளில் போய் விவசாயிகளை போய் ஒவ்வொரு பஞ்சாயத்து வாரிய விவசாயிகள் அழைக்கணும். ஒரே நாள்ல கூப்பிட்டா வந்துட மாட்டாங்க. போய் முதல் முறை சொல்லி 10 விவசாயி இருப்பாங்க, பேசி நோட்டீஸ் கொடுத்து பேசிட்டு வந்தோம்னா அப்புறம் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. மாவட்ட செயலாளரை கூட்டிட்டு போய் நீங்க அங்க பேசுனீங்கன்னா அடுத்த முறை வரும்போது 25 பேருக்கு வருவாங்க. அப்ப அந்த கிராமத்தின் சார்பு ஒரு 25 பேர் நமக்கு வர்றதுக்கான ஏற்பாடு இருக்கு. நீங்க தெளிவா திறமை வேலை செய்யுங்க. ஒரு கிராமத்துல இருந்து 5 வண்டி 10 வண்டி கூட கிளம்பும். அந்த அளவுக்கு இன்னைக்கு விவசாயிகள் பிரச்சனை இருக்கிறாங்க, விவசாயிகள் அவ்வளவு சிரமத்தில் இருக்கிறாங்க. எனவே ஒவ்வொரு ஊராட்சியாக போக வேண்டும். ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகியும் ஒவ்வொரு ஒன்றியத்தில் ஒரு பகுதிக்கு பொறுப்பாக்க வேண்டும். அவர்கள் அந்த பகுதியில கூட்டம் திரட்டுறது, அவர்கள் அந்த பகுதியில் சுவர் விளம்பரம் செய்யறது, அங்க நன்கொடை சேகரிக்கிறதுக்கு எல்லாவற்றுக்கும் அவர்களை பொறுப்பாக்கி அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கணும். அப்பதான் அவங்க திறமைகள் வெளிப்படும். அந்த திறமைகள் மூலமா தான் அடுத்த கால பதவி உயர்வுகள் எல்லாத்தையுமே நம்ம கொடுக்க முடியும். ஆக ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகியும் ஒவ்வொரு பகுதிக்கு பொறுப்பாக்க வேண்டும். அங்க பஞ்சாயத்து வாரியா கூட்டத்தை நடத்தி கூட்டத்திற்கான ஏற்பாடு, சுவர் விளம்பரம் செய்யறது, நன்கொடை வசூல் பண்றது, அங்க இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளையும் இந்த மாநாட்டுக்கு அழைக்கிறதுக்காக வேலைகளை எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்வதற்காக மாவட்ட குழுவின் சார்பில் ஒருத்தரை பொறுப்பாக்கி அவர்கள் மூலமாக அந்த ஆலோசனை கூட்டத்தை ஒவ்வொரு ஊராட்சியிலும் நடத்தி 2 முறை 3 முறை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப் துவங்கியிருக்கேன். ஒரு சாதாரணப்பட்ட அங்க இருக்கிற ஒரு கரிப்பு கிராமம் விவசாயிகள் ஒரு குழு உருவாக்கி அந்த எல்லா அங்க இருக்கிற விவசாயிகள் போற உறுப்பினராக சேர்த்து குடும்பத்துக்கு எல்லாரையும் சேர்த்து தொடர்ச்சி மாநாடு சம்பந்தப்பட்ட செய்தி போட்டுக்கிட்டே இருங்க. நம்ம சங்கத்தோட நிகழ்வுல போட்டு இருங்க. கண்டிப்பா ஒரு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது, நம்ம போலாம். மாநாடு சிறப்பு நடக்குது, விவசாயிகளுக்கு நடக்குது. இது அரசியல் உள்நோக்கத்தோட நடக்கல, விவசாயிகளுக்கான கோரிக்கை நோக்கத்தோடு நடக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிந்து கொண்டு கண்டிப்பாக மாநாட்டுக்கு வருவார்கள். இந்த மாநாடு எழுச்சியை பெற வேண்டும், மாநாடு வெற்றியை பெற வேண்டும், கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் இன்னும் 2 மாத காலத்திற்கு ஒருங்கிணைந்து நட்பாக அன்பாக அனைவரையும் அரவணைத்து சில கோபதாபங்களை சில எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அன்பாக நட்பாக வேலை செஞ்சு மிகப்பெரிய அளவுல வேலை செய்ய வேண்டும். ஏனென்று கேட்டால் இன்னைக்கு வேலை செய்யறது பிரச்சனை இல்லை. ஒரு வேலை செய்ய சொன்னா அந்த வேலையில 10 பிரச்சனை கொண்டு வராங்க. மாநில தலைமைக்கு, மாவட்ட நிர்வாகத்துக்கு, மாவட்ட செயலாளர்களை 10 பிரச்சனை கொண்டு வர்றாங்க. அப்ப வேலை செய்யும் போது அன்பாக நட்பாக அரவணைத்து எல்லாரையும் பேசி செய்யணும், விட்டு கொடுக்கணும், கோவப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும், அன்பா இருக்கணும், நட்பா இருக்கணும். ஈகோயிசம் நான் தான் யாரு, நான் யாரு தெரியுமா, நான் என்ன பொறுப்பாளர், நீ என்ன எனக்கு அப்புறம் வந்தது, நீ என்ன சொல்ற நான் கேட்கறது, என்ன நீ சொல்லிட்டே இருக்கிற, இந்த மாதிரியான ஏற்பாடுகளுக்கு எல்லாம் போகாம வாங்கன்னா சொல்லுங்கன்னா எல்லாரையும் அரவணைச்சு தப்புங்கன்னா சரின்னா அடுத்த முறை சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி போட்டு தவறே சொன்னாலும் குறைய சொன்னாலும் அதை பொறுமையாக எடுத்துக்கொண்டு அருமையாக பணியாற்றிட வேண்டும். எனவே இந்த மாநாடு ஒரு மிகச்சிறப்பான வெற்றியை பெறப்போகிறது. நம் அனைவரும் விவசாயிகளுக்கான முக்கியமான கோரிக்கைகளை தீர்க்க போகிறோம். அந்த பெருமையும் அந்த அன்பும் அந்த பாராட்டும் நமக்கு வர இருக்கிறது. இதெல்லாம் வர வேண்டுமானால் நாம மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டுவோம். அதற்கு இந்த மாதிரி படிப்படியாக வேலைகளை உடனடியாக நீங்கள் தொடங்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில குழுவின் சார்பில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுவர் விளம்பரம் செய்ய சொன்னோம். மாநாட்டுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு பிளக்ஸ் மாநாட்டோட கோரிக்கைகள் அதை நாங்க வடிவமைச்சு கொடுத்துட்றோம். ஒவ்வொரு கிராமத்திலையும் வைக்கணும். அங்க இருக்கிற உறுப்பினர்கள் பேரு, நிர்வாகிகள் பேரு, மாவட்ட செயலாளர் பேரு எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு கிராமத்திலையும் பிளக்ஸ் வச்சுலாம் அந்த விவசாயிகளுக்கு அந்த செய்தி போகட்டும். கிராமம் எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டில் திரும்பி பார்த்தா நம்மளோட மாநாட்டுக்கான பிளக்ஸா தான் நிக்கணும். கிராமந்தோறும் ஒரு பிளக்ஸ் வைக்கும் போது இன்னும் மிகப்பெரிய போய் சேரும். அடுத்தாக போஸ்டர் அடிச்சு ஒட்டல் போறோம். போஸ்ட் டிசைன் பண்ணி கொடுத்துரும். அந்தந்த மாவட்டத்துல அடிச்சு போஸ்டர் ஒட்டுங்க. ஏன்னா அந்த போஸ்டர் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சுவர் விளம்பரம் ஒரு போஸ்டர் பாத்தீங்கன்னா நிறைய வேலைகளை செய்யும். இப்ப தொடர்பு போட்டு நமக்கு நிறைய தொடர்பு கொள்வாங்க, நாங்களும் மாநாட்டுக்கு வர்றோம். ஆக சுவர் விளம்பரம் செய்தல், போஸ்ட் அடிச்சு ஒட்டுறது, பிளக்ஸ் வைக்கிறது, எல்லாருக்கும் தினசரி மாநாட்டு செய்தி அனுப்புறது,
ஊர்தோறும் பஞ்சாயத்து வரை கூட்டம் நடத்தி விவசாயிகளை திரட்டுவது, வண்டி வாகனங்கள் ஏற்பாடுகளை செய்வது, நன்கொடை ஏற்பாடு செய்வது, இப்படி பல்வேறு பணிகளை இருப்பதால் இன்னும் 2 மாத காலத்திற்கு அனைத்து நிர்வாகிகளும் மிகச்சிறப்பாக பணியாற்ற வேண்டுமாய் சங்கத்தின் மாநில குழுவின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.